ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா இவ்வளோ சாப்பாட்டோட வந்திருக்கிறேன்னு தானே நினைக்கிறீங்க. இந்த சாப்பாட்டுக்காகத்தான் அந்த தேங்காய் மாங்காய் சம்மந்தியும் மாங்காய் ஊறுகாயும் நான் செய்தேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவை போடுறேன். ஒரு கேரளா பொதிச்சோறு மாதிரி. இது வந்து நாங்கள் ஸ்ரீலங்காலேயுமே வாழையில சுற்றி சாப்பிட்றது தானே, அதே மாதிரி சாப்பாடு தான். ஆனால் இந்த சம்மந்தி மாங்காய் ஊறுகாய் எல்லாம் வந்து கேரளா ஸ்டைல் சாப்பாடு தான். ஸோ இப்போ நான் வந்து இதான் செய்யிருக்கேன். சோறு, பைத்தங்காய் பிரட்டல், பருப்பு வெள்ளைக்கறி, ஒரு நல்ல சின்ன வெங்காயமெல்லாம் வெட்டி போட்டு நல்ல ஒரு முட்டை பொரியல், மீன் பொரியல், அதோட வந்து ஒரு கருவாட்டு சம்பல் மாதிரி அது தான் செய்திருக்கிறேன். அதைத்தான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். அதை எப்படி சாப்பிட போகிறேன்னா, இந்த தலைவாழையில் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு வாழையில் தேடி எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் அடுப்பில் வாட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் அது ஃப்ளெக்சிபிளாக மடியும், இல்லைண்டா இந்த வெடிச்சு போயிடும், சாப்பாடெல்லாம் கீழே கொட்டுப்பட்டுரும். கீழே வந்து ஃபைல் பேப்பர் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சாப்பாடு கட்டுற பேப்பர், அந்த டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டு செய்யலாம். அதாவது அந்த பொலித்தீன் பேப்பர் மாதிரி இருக்கும், அது லஞ்ச் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ நான் வந்து இந்த வாழை இலையில் இதுன்றேன். இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு கட்டுறேன். நானுமே எனக்குமே ஒரு தலை வாழையில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் தான் எடுத்துகிட்டு கொண்டு வந்து தந்தாங்க. ஸோ அதான் வாழையிலேயே கிடைச்சோன்னே, ஆக்சுவலி வந்து வாழையில் கிடைச்சோன்னே தான் நான் வந்து இந்த சாப்பாடு செய்வோம்னு சொல்லி யோசிச்சது. அவ்வளோ அருமையாக கிடைக்கிற விஷயம் தான் வாழையில். நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் டக்குண்டு போய் எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ நல்லா சோறு வந்து இன்றைக்கி நான் பொன்னி அரிசி சோறு தான் போட்டேன். நான் கறிகள் வந்து நீங்கள் தண்ணியாக காய்ச்சக்கூடாது. காய்ச்சினீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கட்டும் போது கஷ்டமாக இருக்குது. மீன் கறியோ என்ன கறியாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காக நீங்கள் வைக்கணும். கூட வந்து ஆணம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆணத்தை வந்து ஒரு பேக்கில் கட்டியோ ஒரு பாக்ஸில் போட்டோ கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பருப்பு கறி வச்சுட்டேன், பைத்தங்காய், கருவாடு, மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டேன். சம்மந்தியை இப்படி ஒரு உருட்டி வைக்கலாம். ஆனால் சம்மந்தி வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சின்ன வாழையில துண்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே வைங்க. டக்குன்னு ஒரு 1 hour 1.5 hours சாப்பிட போகிறீங்கன்னா அப்படியே வைங்க. முட்டையும் நல்லா வச்சாச்சு, வெங்காயம் வச்சாச்சு, நல்ல ஒரு பாசல் ஒன்று கட்டிடுவோம். பாசல் ஒன்று கட்டிட்டு இப்படி செய்தீங்கன்னா டக்கண்டு வந்து கடைசி வரையும் பழுதாக போகாது சாப்பாடு. நீங்கள் வந்து யாரும் வேலைக்கு போகிறார்கள் இருந்தால் கூட நீங்கள் இப்படி செய்து கொண்டே வச்சு சாப்பிடலாம். யார் என்ன சொல்லுவாங்கன்னெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொலித்தீனில் கட்டுறதை விட. இப்போ நான் என்ன பிரச்சனைண்டா, இதை கட்டி ஒரு மணித்தியாலமாவது வைக்கணும். அப்போ தான் அந்த வாழையில் வாசம் அப்படியே வரும். ஆனால் அது வந்து பெரிய கொடுமையான விஷயம். சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சு ஆவண்டு பார்த்துட்ருக்கிறது, இலவு காத்த கிளி மாதிரி 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடகடண்டு போய் எடுத்துக்கொண்டு வந்து பிரித்து வச்சு சாப்பிட தொடங்கிட்டேன். எவ்வளவு 5 star ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இப்படி ஒரு சிம்பிளான சாப்பாடு, இது சிம்பிளான சாப்பாடு இல்லை, ஆனால் சமையல் வந்து சிம்பிளானது தான். ஸோ இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடக்க தான் எங்களோட சோலுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமென்றது என்னோட நம்பிக்கை. சாப்பிட்றது எவ்வளவு ருசித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி சமைக்கிறதையும் நாங்கள் ரசித்து சமைக்கணும்னு சொல்லி நான் யோசிப்பேன். அப்படியான நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் அப்படியான்னு சொல்லி இப்படியான சாப்பாடுகள் வந்து நாங்கள்